கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இன்னைக்கு தியானிக்கணும்னு எடுத்துக்கொண்ட வசனம் என்னன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். அப்போஸ்தலர் 17:26. அப்போஸ்தலர் 17:26 வாசிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இங்க நம்ம வாசிக்கிறோம், he decided beforehand when they should rise and fall and he determined their boundaries. தேசங்கள் ஒவ்வொன்றும் எப்ப எழும்பணும், சாம்ராஜ்யங்கள் எப்ப மறையணும், அப்புறம் அதனுடைய எல்கைகளையும் அவர் குறித்திருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த எல்கைகளை குறித்து தான் நான் இன்னைக்கு தியானிக்கணும்னு நினைக்கிறேன். எல்கை அப்படின்னா பலவிதமான எல்கைகள். எல்கை அப்படின்னா இட் இஸ் எ டிவைடிங் லைன் அல்லது டிமார்கேஷன். அதாவது இது வரைக்கும் உன்னுடைய எல்கை, இது வரைக்கும் இன்னாருடைய எல்கை அப்படின்னு நம்ம வரையறுக்கக்கூடிய அந்த கோடு, அதுதான் எல்கைன்னு சொல்றோம் அல்லது எல்கை கோடுன்னு சொல்றோம். ஒரு கிராமங்களை இதோட இந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த வட்டம், இந்த மாவட்டம் அப்படிங்கிறாங்க, இந்த நாடுங்கிறாங்க, இந்த ஸ்டேட்டுங்கிறாங்க. அப்படி எல்கை கோடை வரையறுத்திருக்கோம். அது எதுக்காகன்னா, அந்த எல்கைக்குள்ள அவங்கவுங்க நிக்கிற வரைக்கும், அவங்களுடைய அதிகாரத்தை செயல்படுத்துற வரைக்கும் பிரச்சனை இருக்காது. அதாவது இன்ட்ரா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாநிலங்களுக்கு எல்கைன்னா அவங்கவுங்களுடைய எல்கையில அதிகாரம் செலுத்தும் போது, ஆண்டு கொள்ளும் போது அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்காது. அது மாதிரிக்க there are geographical boundaries, டைம், காலத்தை குறித்து தேவன் ஒரு எல்கையை வைத்திருக்கிறார் ஒவ்வொன்றுக்கும். ஃபைனான்சியல் பவுண்டரி, வருமானத்துக்கு ஒரு எல்கையை வச்சிருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும். ஸ்பிரிச்சுவல் பவுண்டரி, ஆவிக்குரிய எல்கையை நமக்கு வைத்திருக்கிறார். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்கையை தேவனே வகுத்திருக்கிறார். அந்த எல்கைக்குள்ளாக நம்ம வாழ பழகி கொள்ளும் போது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்காது. இதைத்தான் நான் இன்னைக்கு தியானிக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமா முதல்ல சில காரியங்களை வேகமா பார்த்துட்டு அப்புறம் நம்ம அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இதை பார்ப்போம். முதல்ல ஆதியாகமம் 32வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 32ல வாசிக்கிறோம், நீரே எல்கையை வரையறுத்திருக்கிறீர், யூ அலாட்டட் த பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டமிட்டார். Then the Most High assigned lands to the nations. When he divided up the human race, he established the boundaries of the peoples according to the number in his heavenly court. Living Bible எழுது. அப்ப மனிதர்களை இந்த எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல உங்களுக்கு எவ்வளவு இடம், இந்த எல்கைக்குள்ள இருங்க அப்படின்னு தேவனே வகை இருக்கிறார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். யாத்ராகமம் 23வது அதிகாரம் 27-33. யாத்ராகமம் 23:27-33. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்தரம் தொடங்கி நதி வரைக்கும் எல்லையாயிருக்கும்படி செய்வேன். நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய். அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கன்னியாயிருக்கும் என்றார். போதும் பாருங்க, அந்நிய மனிதர்களை
அவர்கள் இந்த எல்கைக்குள்ள குடியிருக்க கூடாதுங்கிறார். அப்படின்னா நீதான் இந்த எல்கையில குடியிருக்கணும், அவர்கள் இங்கே குடியிருக்க கூடாது. அதுக்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதே மாதிரி நான் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடும்படிக்கு, நீங்க யுத்தத்துக்கு போகும்போது அவங்க பயந்து ஓடும்படிக்கு என்னுடைய தூதனை கொண்டு அவருடைய இருதயத்துல நான் ஒரு பயத்தை கட்டளையிடுவேன். அப்ப நீ போனாலே அவங்க பயந்து ஓடுவாங்க. அந்த அளவுக்கு நான் செய்வேங்கிறார். ஆனால் என்ன சொல்றாருன்னா, உடனே செய்ய மாட்டேன், ஒரே வருஷத்துல செய்ய மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா செய்வேன். ஏன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா செய்யறாரு அப்படின்னா, நீ அதையெல்லாம் ஆளுகை செய்து நீ பழுகி பெருகி எல்லா இடங்களையும் ஆண்டு கொள்றதுக்கு முன்பாகவே நான் துரத்தி விட்டுட்டா, கொடிய மிருகங்கள் அந்த இடத்துல பெருகி நீ போய் திருப்பி அதுகளோட சண்டை போடுற மாதிரி வந்துடும். அதனால மனிதர்களை நான் கொஞ்சம் கொஞ்சமா துரத்துவேன். நீ எவ்வளவுக்கு எவ்வளவாக பெருகிறாயோ அவ்வளவுக்கு எவ்வளவாக நான் அவர்களை காலி பண்ணும்படி செய்வேன். இப்ப தேவன் பாருங்க, ஒரு எல்கையை கொடுக்கிறாரு, ஒரு தேசம், அதுக்கு ஒரு எல்கை, அதுல குடியிருக்கக்கூடிய மக்களை வரையறுக்கிறார். இன்னார்தான் இங்க குடியிருக்கணும், இன்னார்தான் இங்க குடியிருக்கணும்னு. அப்புறம் அதுக்கு ஒரு நாளையும் குறிக்கிறார். இந்த காலத்துலதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னா he is delimiting a time, ஒரு டைம் பவுண்டா எல்லாத்தையும் செய்றார். அப்ப இதெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது அப்படின்னா, தேவன் எல்லாவற்றையும் படைத்து எவ்வளவு ஒரு ஞானமா ஒரு திட்டத்தோடு கூட காரியங்களை செய்யறாரு. எல்லாமே எதுவுமே அதன காலத்துலதான் நடக்குது. எதுவும் சும்மா யதார்த்தமா நடக்கிறது இல்ல. பிரசங்கியினுடைய புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். பிரசங்கியினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-11 வரைக்கும் வாசிங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் தகலத்தையும் அதனின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். பாத்தீங்களா, தேவன் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா மனுஷன் அதை கண்டுபிடியான். நமக்கு சில காரியங்கள் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்கல, அவங்களுக்கு ஏன் நடக்குது, நமக்கு ஏன் நடக்கல, இப்படிலாம் யோசிப்போம். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அதை நம்ம அறியாதபடினாலதான் நாம அநேக நேரங்கள்ல வருத்தப்படுறோம். ஆனா ஆண்டவர் அப்படி எல்லாம் காலங்களை அறிந்திருந்தார். அதனாலதான் யோவானோட சுவிசேஷத்துல 7வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவருடைய சகோதரர்கள்லாம் பிரபல்யமா இருக்க விரும்புகிற யாரும் அந்தரங்கத்துல யாரும் ஒண்ணு செய்ய மாட்டாங்க, நீர் பிரபல்யமாக்க இருக்க விரும்புனா அந்த எருசலேம்ல பண்டிகைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, 7:6 உங்களுடைய வேலை எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது, என்னுடைய வேலையோ இன்னும் வரவில்லை. He did everything in God's appointed time. நமக்கு அப்படி டைம் தெரியல, ஒவ்வொரு காரியத்தையும் எப்ப செய்யணும், தேவன் நிர்ணயித்த காலம் எது அப்படின்லாம் நமக்கு தெரியல. தேவன் நிர்ணயித்த ஜாகிரபியல் பவுண்டரியும் தெரியல, டைம் பவுண்டரியும் நமக்கு தெரியல. அதனுடைய விளைவுதான் ப்ராப்ளம். இப்ப பாருங்க, நம்ம ஆகாய விமானங்கள் ஏரோப்ளேன் நிறைய பிளைட் வானத்துல பறந்துட்டே இருக்கு. பெரிய ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போனோம்னா, இப்ப இந்தியாவுல டெல்லி, மும்பை அப்படிலாம் போனோம்னா சில நிமிடங்களுக்கு ஒரு ஃபிளைட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒன்று பழகிட்டு இருக்கும், அந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். எல்லாமே வானத்துலதான் பறக்குது. கீழே இருந்து எல்லாத்தையும் அவனுடைய ஆல்டிடியூட் கண்ட்ரோல் பண்றாங்க, ஸ்பீடு கண்ட்ரோல் பண்றாங்க, டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த உயரத்துல இருந்து இந்த உயரத்துக்குள்ளதான் அந்த விமானம் பறக்கணும், அடுத்த விமானத்துக்கு அதுக்கு ஒரு ஹைட்டு ஆல்டிடியூட் அவங்க பிக்ஸ் பண்றாங்க. பிக்ஸ் பண்ணி அந்த டைரக்ஷன் படி போகும்போது ஒண்ணுமே ப்ராப்ளமே இல்லாம போயிட்டு இருக்கு. வானத்துல அதே மாதிரிக்கே நம்ம எத்தனையோ கோள்கள், நம்ம சூரியனுங்கிறோம், சந்திரனுங்கிறோம், பூமிங்கிறோம், எத்தனையோ கிரகங்கள், அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு, ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன். அதனால அது ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிடாதபடிக்கு தேவன் அதுக்கு
ஒரு வட்டத்தையும் ஒரு ஸ்பீடையும் ஒரு டைரக்ஷனையும் அதுக்கு குறித்திருக்கிறார். அப்ப அதாவது அதுல இயங்கும் போது ப்ராப்ளமே இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஆனா நமக்கு அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இல்லை. சில நேரங்கள்ல நம்ம முறுமுறுக்கிறோம், குறை சொல்றோம், இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் நம்ம ஜெபிக்கிறோம் இது நடக்கல, இது ஏன் இவ்வளவு தாமதமாகுது, இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கிறோம். காரணம் என்னன்னா தேவனுடைய காலத்தையும் வேலையையும் இயற்கையையும் நம்ம அறியல. யோபனுடைய புஸ்தகத்துல 38வது அதிகாரம் 5, 10, 11 வாசிப்போம். யோபு 5, 10, 11, 38வது அதிகாரம். அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய்? கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? Who kept the sea inside its boundaries? பாருங்க, கடல் ஒரு கம்மாயெல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்மாய், குளம், ஏரிம்பாங்க. ஆறுகளுக்கு எல்கை இருக்கு, இங்கிட்டு வரப்பு மாதிரி உயரமா போட்டிருப்பாங்க. குளங்களுக்கு அதே மாதிரி இருக்கும். ஆனா கடலுக்கு அப்படி ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பெரிய அளவுல தண்ணி கிடக்கு, ஆழம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, அதுக்கு ஒரு வரப்பு மாதிரி கரையே கிடையாது. அப்ப மனிதர்கள் வெட்டுவதுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய கரையை போட்டிருக்காங்க. ஆனா தேவன் உண்டு பண்ணினதான அந்த கடலுக்கு எது எழுகைன்னா அவருடைய வார்த்தை தான் எழுக. இம்மட்டும் வா, இதுக்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாது, நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்கையை நிர்ணயித்தவர் யார் அப்படின்னு யோபு கிட்ட கேட்கிறாரு. 5வது வசனம், who determined its dimensions and stretched out the surveying line. அதே மாதிரிதான் நம்ம 10, 11 இப்ப நம்ம வாசிக்க கேட்டோம். For I locked it behind bad gates, limiting its shores. கடற்கரையெல்லாம் அதுக்கு இதுதான் அப்படின்னு நிர்ணயிக்கிறாரு. 11வது வசனம், I set this far and no further will you come. இது வரைக்கும் தான் நீ வரணும், இதுக்கு மேல அங்க வரக்கூடாது. Here your proud waves must stop. அருமையானவர்களே, தேவனுடைய அனந்த ஞானம் எவ்வளவு பெரியது, இதெல்லாம் நம்ம அளந்து ஆராய முடியல. யோபு சில நேரம் அவருடைய வேதனையில புலம்பும் பொழுது தேவன் அவருக்கு உணர்த்தி வைக்கும்படிதான் இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறாரு. இதெல்லாம் உனக்கு தெரியுமாப்பா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறியே, நான் எல்கையை நிர்ணயிச்சது உனக்கு தெரியுமா, நான் காலங்களை நிர்ணயிச்சது உனக்கு தெரியுமா, இது ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ கேட்கிறிய, நேற்று கேள்வி கேட்கிறியே, நான் கேட்கறதுக்கு இப்ப நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நாம எத்தனை தடவை நம்ம புத்தீனமா நடந்திருக்கிறோம். யோபு முதல்ல உண்மையான நீதிமான் தான், சாத்தானிடத்துல தேவனே சவால் விடக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தவர் தான். ஆனா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பாடுகள் வரும்போது அவரால் சகிக்க முடியல. மனைவியை பார்த்து சொல்றாரு, பைத்தியக்காரி போல பேசுறியே, தேவனுடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்ற நாம் தீமைகளையும் பெற வேண்டாமான்னு அவ்வளவு இதா பேசுறாரு. அவருடைய நண்பர்கள் வாயெடுத்து போய் உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி அந்த நண்பர்கள் பேசி அவருடைய உள்ளத்துல உள்ளதை கிளறி விடுறது மாதிரிக்க பேசும் பொழுது அவர் தாங்க முடியாம ஒரு பக்கம் சரீரத்துல வேதனை, இன்னொரு பக்கம் மனதை புண்படுத்தும்படி அவருடைய நண்பர்கள் எல்லாம் பேசுறாங்க. நன்மை செய்யறது போன்ற தோட்டத்துல கடவுள் சார்பா நின்று தேவன் சார்பா நின்று பேசுறது போல கேள்வியில எழுப்பி அவருடைய உள்ளத்துக்குள்ள ஆறுதலுக்கு பதிலா அவருக்குள்ள ஆத்திரத்தையும் கோபத்தையும் கிளறி விட்டுறாங்க. அப்பொழுது அவர் புலம்பி பேசி விடுகிறார். நம்மளும் அப்படிதான் அநேக நேரங்கள்ல நம்முடைய திராணி என்னன்னு தேவனுக்கு தெரியும், திராணிக்கு மிஞ்சி ஒருவரும் சோதிக்கிறதுக்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார் அப்படின்னு எழுதியிருக்கு. அதே மாதிரிக்க இவ்வளவு காலம்தான் நீ துன்பப்படுவாய், வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதியிருக்கு. கொஞ்ச காலம் அப்படின்னா இத்தனை மாசம், இவ்வளவு நாள் அவருடைய திட்டத்தின்படி. அதுக்கு மேல அது ஒரு நிமிடம் கூட வருவதற்கு தேவன் நிர்ணயிக்கிறதே இல்லை. யோசிப்புக்கு அடுக்கடுக்கா பாடுகள் நமக்கு தெரியும். ஆனா அந்த 30வது வயசு வரும் பொழுது, அந்த குறித்த காலம் வந்த உடனே, சங்கீதம் 105, 19வது வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை குடமிட்டது. ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, until the time came to fulfill his dreams, the Lord tested Joseph's character. அப்ப ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஒரு கால அளவை குறித்திருக்கிறார். நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியதுன்னா, எப்படி ஜாகிரபிக்கல் பவுண்டரிஸ், அதாவது நில அளவை தேவன் குறித்திருக்கிறாரோ, கடலுக்கு ஒரு எல்கை, நிலப்பரப்புக்கு ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு நில அளவையை கொடுத்திருக்கிறார், இதுதான் அவனுடைய எல்கை அப்படின்ட்டு.
அதே மாதிரிக்க ஒரு கால அளவையும் தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால அளவு. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 6-7. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:6-7 வாசிப்போம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. அவங்க கேக்குறாங்க, இந்த வேலையிலயா நீர் இஸ்ரவேலர்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பீர்னு. அவங்களுடைய மனசு எல்லாம் உலக பிரகாரமா இஸ்ரவேலர்களுக்கு அந்த ராஜ்யம் அவங்களுடைய ஆளுகையின் கீழ் வரணும். இப்ப நம்ம அடிமையா இருக்கிறோம் ரோமர்களுக்கு, இது எப்ப தேவன் கொடுப்பார், இப்படிதான் அவங்க பார்த்தாங்க. ஆனா தேவன் என்ன சொல்ற இடத்துல ஆண்டவர் ஒரு அருமையான சத்தியத்தை சொல்றாரு. 7வது வசனம், the father alone has the authority to set those dates and times and they are not for you to know. எப்படி சொல்றாரு பாருங்க, தேவன் ஒருத்தருக்கு தான், பிதா ஒருத்தருக்கு தான் அதுக்கு அதிகாரம் இருக்கு. எந்த காலத்துல எதை செய்யணுங்கிறது அவருடைய அதிகாரத்தின் கீழ் உள்ள காரியம். அதை அறிந்து கொள்வது உங்களுக்கு அடுத்ததல்ல. இப்ப அப்படி அறிந்து கொள்ள முடியாதனாலதான் நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் சரி, நம்முடைய தேசத்தையும் குறித்தும் சரி, எப்படி இஸ்ரவேலருடைய தேசமானது ரோமருடைய ஆளுகை கீழ் இருந்ததோ அப்பொழுது அவர்கள் அப்படியே மனதுல ஒரு ஏக்கத்தோடு தவிக்கிறாங்க. எப்ப நமக்கு சுதந்திரம் கிடைக்கும், எப்ப நம்ம ஜனங்களே நம்மளை ஆளுவாங்க, எப்பொழுது அந்நியருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிடும். இப்போ பாருங்க, நம்ம சில நேரங்கள்ல ஒரு கடினமான அதிகாரிகளின் கீழே வேலை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் வரலாம். எப்படா எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அநேக பாடுகளுக்குள்ளாக குடும்பங்கள்ல பாருங்க, பிள்ளைகள் மூலமாக அல்லது பக்கத்து வீட்டார் மூலமா அல்லது நம்ம வேலை செய்யற இடங்கள்ல அல்லது சபைக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் மூலமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் மூலமாக நம்முடைய இதயத்துல ஒரு கேள்வி, இது எப்ப முடியும், how this will come to an end, அல்லது பஞ்சம் அல்லது மற்ற விதமான பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம இருதயத்துல ஒரு கேள்வி, எப்ப இதுக்கு முடிவு வரும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதையெல்லாம் அறிந்து கொள்வது உங்களுக்கு அடுத்த காரியமே அல்ல. பிதாவானவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. அது பிதாவினுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. இட் இஸ் நாட் ஃபார் யூ டு நோ தட். அப்ப இந்த தேசம் இன்னும் எவ்வளவு காலம் இன்னாருடைய ஆளுகையின் கீழ் இருக்கும், எப்பொழுது வேற ஆளுகையின் கீழ் வரும், எப்பொழுது சாம்ராஜ்யங்கள், எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பினதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள்னு வாசிக்கிறோம், பாபிலோனிய பேரரசுன்னு வாசிக்கிறோம், ரோம பேரரசுன்னு வாசிக்கிறோம். அப்படி பேரரசுகள் எழும்பின வீழ்ந்தன. அதே மாதிரி நம்முடைய காலங்கள்லயும் சில ராஜ்யங்கள், சில அரசாங்கங்கள் அதிகாரத்தோடு கூட உலக அளவுல பெரிதாக பேசப்படுகிறது, கொஞ்சம் வீழ்ச்சி அடைகிறது. இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் குறித்து வேதத்துல என்ன எழுதியிருக்குனாக்கும், இதெல்லாம் தேவனே, அதான் அப்போஸ்தலர் 17:26 வச்சோம். தேவனே he is deciding the rise and fall of nations. தேசங்கள் எழும்புறதையும் வீழ்ச்சி அடைகிறதும் தேவனே நிர்ணயிக்கிறார். யார் ஆட்சி செய்யணும், நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். நம்ம மனிதருடைய இருதயங்களை பார்த்துதான் தேவன் அவங்களுக்கு ராஜாக்களை கொடுக்கிறார். அப்ப இதெல்லாம் தேவனே நிர்ணயிக்கிறார். இந்த ஞானம் நமக்கு இப்ப வேண்டியதா இருக்கிறது. நமக்கு ஒண்ணு தெரியாதனாலேயே ஏதோ தவறா ஒரு காரியம் போறது போல நம்ம நினைச்சிடறோம். இப்படி அல்ல. தேவன் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கார். நம்ம கடந்து போகக்கூடிய பாடுகளுக்கும், ஒருவேளை அது பைனான்சியல் டிஃபிகல்ட்டியா இருக்கலாம், அல்லது நான் சொன்னது மாதிரி கடினமான மனிதர்களின் கீழே இருக்க வேண்டியதா இருக்கலாம், அல்லது வியாதியா இருக்கலாம், வேற ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். எல்லாத்துக்கும் தேவன் ஒரு காலத்தை வச்சிருக்கார். அதுதான் மனிதர்களுக்கு நேரிடுற சோதனை அல்லாமல் வேற சோதனை நம்மளுக்கு நேரிடல. அப்படி அதை அனுமதிக்கும் போது அதை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் தேவன் உண்டு பண்ணுவார். அப்ப எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை அவர் வச்சிருக்கிறார். அதே மாதிரி பாருங்க, இந்த உலகத்தை நியாயந்திருக்கிறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறார், இந்த உலகத்துக்கு முடிவுக்கு ஒரு காலம் வச்சிருக்கார்.